கருவேப்பிலையை நல்லா உருவி வெறும் வானலியில் நல்லா வறுத்துட்டு ஆறினத்துக்கு அப்புறம் நல்லா பொடி பண்ணி ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கிட்டோம்னாக்க நம்ம குழம்புக்கு, ரசத்துக்கு, கூட்டுக்கு, கருமத்துக்கு, புளியோதரைக்கு, தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே அந்த பொடியை போட்டு நம்ம கலந்து கொடுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். வெறுமை இலையாக போட்டோம்னா அது தூக்கியும் போட்டுருவோம். இந்த கருவேப்பிலையோட சக்தி நம்ம உடம்புக்கு வராது. ஆனால் இப்படி பண்ணால் கருவேப்பிலையோட சக்தி நமக்கு உடம்புக்கு வரும். கருவேப்பிலை நிறைய இரும்பு சக்தி இருக்கிறது. அதனால் உடம்பு பலத்துக்கு அது ரொம்ப முக்கியம். கருப்பைக்கெல்லாம் அது ரொம்ப முக்கியம். தலைமுடியெலாம் நல்லா வளர்கிறதுக்கு அது ரொம்ப முக்கியம். கண்களுக்கு அது ரொம்ப முக்கியம். இப்படி இப்போ கல்லீரலுக்கும் அது நல்லது செய்யும். இவ்வளோ நன்மை கொடுக்கக்கூடிய கருவேப்பிலையை நம்ம தூக்கி எறிஞ்சிடுவோம் இல்லையா? ஆனால் அது வயிற்றில் போய் அது சக்தியை கொடுக்கணுன்னா இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணால் அதோட முழு பயனையும் நம்ம அடைய முடியும்.